ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ரெயின்போஸ் சேனல். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சிதம்பர ரகசியத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். யாராவது எதையாவது கேட்டால் இது என்ன பெரிய சிதம்பர ரகசியமா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாங்க, அந்த சிதம்பர ரகசியத்தை பற்றி தான் நாம் இங்கே பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிதம்பர நடராஜர் கோவிலும் அதன் புவியியல் கட்டிட அமைப்பும் அதில் புதைந்து கிடக்கும் அதிசயங்களை பற்றி தாங்க சிதம்பர ரகசியம்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் இதையெல்லாம் தாண்டி அந்த கோவிலில் ஏதோ சிறப்பு வாய்ந்த சக்தி இருக்கிறதா சொல்கிறாங்க. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ரகசியம் என்ற பெயரில் பலரும் பலவிதமான கருத்துக்களை பரப்பி வர்றாங்க. ஆனால் இந்த கோவிலில் இருக்கும் அறிவியல், பொறியியல், புவியியல், கணிதவியல், மருத்துவவியல் குறித்த ஆச்சரியங்களை தான் அந்த ரகசியங்கள் என்று சிலர் அறிவியல் பூர்வமாக சொல்கின்றனர். நமது முன்னோர்கள் செய்த ஒவ்வொரு செயலும் ஏதோ ஒன்றை நமக்கு தெளிவாக கூறுதுங்க. அந்த வகையில் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் உள்ள அந்த ஆச்சரியமான மற்றும் அற்புதமான ரகசியங்களை பற்றி இனி பார்க்கலாங்க. இந்த கோவில் அமைந்திருக்கும் இடமானது உலகின் பூமத்திய ரேகையின் சரியான மையப்பகுதி என்று சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலங்க. பஞ்சபூத கோவில்களில் ஆகாயத்தை குறிக்கும் தில்லை நடராஜர் கோவில், காற்றை குறிக்கும் காளஹஸ்தி கோவில், நிலத்தை குறிக்கும் காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் கோவிலும் சரியாக ஒரே நேர்கோட்டில், அதாவது சரியாக 79 degrees 41 minutes கிழக்கு தீர்க்க ரேகையில் அமைந்துள்ளது. இன்று கூகுள் மேப் உதவியுடன் நாம் வானத்தின் மேல் இருந்து பார்ப்பதை போன்று பார்த்தால் மட்டுமே புரியுங்க. இவ்வளோ அக்யூரட்டாக அன்றைக்கு கணிக்கப்பட்டது. ஒரு பொறியியல், புவியியல் மற்றும் வானவியலின் உச்சக்கட்ட அதிசயங்க. மனித உடலை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்டிருக்கும் சிதம்பரம் கோவிலின் 9 நுழைவு வாயில்களும் மனித உடலில் இருக்கும் 9 வாயில்களை குறிக்கின்றதுங்க. இந்த கோவிலின் விமானத்தின் மேல் இருக்கும் பொற்கூரை 21,600 தங்க தகடுகளை கொண்டு செய்யப்பட்டுள்ளதா சொல்கிறாங்க. இது மனிதனின் ஒரு நாளைக்கு சராசரியாக 21,600 முறைகள் சுவாசிக்கிறத உணர்த்துதுங்க. இந்த 21,600 தகடுகளை வேய 72,000 தங்க ஆணிகளை யூஸ் பண்ணியிருக்காங்களாங்க. இந்த 72,000 என்ற எண்ணிக்கை மனித உடலில் இருக்கும் ஒட்டுமொத்த நாடிகளுக்கு ஒத்து போகுதாங்க. இதில் கண்ணுக்கு தெரியாத உடலின் பல பாகங்களுக்கு சக்தியை கொண்டு சேர்ப்பவையும் அடங்குன்னு சொல்கிறாங்க. திருமூலரின் திருமந்திரத்தில் இதை பற்றிய தகவலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மானுடராக்கை வடிவு சிவலிங்கம், மானுடராக்கை வடிவு சிதம்பரம், மானுடராக்கை வடிவு சதாசிவம், மானுடராக்கை வடிவு திருக்கூத்தே என்று சொல்லியிருக்காங்க. அதாவது மனிதன் வடிவில் சிவலிங்கம், அதுவே சிதம்பரம் சதாசிவம், அதுவே அவரின் நடனம் என்ற பொருளை உணர்த்துதுங்க. அப்புறம் ஆச்சரியங்களை பார்க்கலாங்க. பொன்னம்பலம் சற்று இது இடதுபுறமாக இருக்குங்க. இது நம்ம உடலில் இதயத்தை குறிக்குதுங்க. இந்த இடத்தை 5 படிகளில் ஏறணுங்க. அடைய 5 படிகளில் ஏறணுங்க. இந்த படியை பஞ்சாட்சர படின்னு சொல்கிறாங்க. அதாவது சி வா ய ந ம என்று 5 எழுத்து. கனகசபை பிற கோவில்களில் இருப்பதை போன்று நேரான வழியாக இல்லாமல் பக்கவாட்டில் வருதுன்னு சொல்கிறாங்க. இந்த கனகசபையை தாங்க 4 தூண்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது 4 வேதங்களை உணர்த்துதுங்க. அப்புறம் பொன்னம்பலத்தில் 28 தூண்கள் இருக்குதுங்க. இது 28 ஆகமங்களையும் சிவனை வழிபடும் 28 வழிகளையும் குறிக்கிறதா சொல்கிறாங்க. இது 28 தூண்களையும் 64 மேற்பலகைகளையும் கொண்டுள்ளது. இதுவே 64 ஆயர்கலைகளை குறிக்குதுங்க. இதன் குறுக்கில் செல்லும் பல பலகைகள் மனித உடலில் ஓடும் பல இரத்த நாளங்களை குறிக்கிறதா சொல்கிறாங்க. அப்புறம் பொற்கூரையின் மேல் இருக்கும் 9 கலசங்கள் 9 வகையான சக்தியை குறிக்கிறதா சொல்கிறாங்க. அர்த்த மண்டபத்தில் உள்ள 6 தூண்கள் 6 சாஸ்திரங்களையும், அர்த்த மண்டபத்தின் பக்கத்தில் உள்ள மண்டபத்தில் உள்ள 18 தூண்கள் 18 புராணங்களையும் குறிப்பிடுறதா சொல்கிறாங்க. அப்புறம் சிதம்பர நடராஜர் ஆடிக்கொண்டிருக்கும் அந்த தாண்டவ நிலையின வெளிநாட்டு அறிஞர்கள் காஸ்மிக் டான்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலில் 4 ராஜகோபுரங்கள் இருக்குதுங்க. இவை 7 நிலைகளை கொண்டுள்ளதுங்க.
கோபுரத்தின் அடிப்பகுதி 90 அடி நீளமும் 60 அடி அகலமும் 135 அடி உயரம் உடையதாக அமைந்துள்ளதுங்க. இக்கோபுரத்தின் வாசல் 40 அடி உயரமுங்க. இக்கோவிலின் கிழக்கு கோபுரத்தில் 108 சிவ தாண்டவங்களுக்கான சிற்பங்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. பஞ்சபூத தலங்களில் சிதம்பரத்தை ஆகாய தலமாக பாவித்து சித் கூட்டல் அம்பரம் சிதம்பரம்னு சொல்கிறாங்க. மனிதனே உன்னிடம் ஏதும் இல்லை என்பது தாங்க இதனோட பொருள். அப்புறம் சிதம்பர ரகசியம் என்பதன் பொருள், இதை நம் கண்களால் தரிசிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதாவது திரை என்பது மாயை. திரையை விளக்கினால் ஒளி தெரியும். அதுபோல நம் மனதில் உள்ள மாயையை விளக்கினால் ஞானம் பிறக்கும் என்பது இதன் பொருளுங்க. அருவ வடிவமாக இறைவன் இங்கு ஆகாய உருவில் இருக்கிறான் என்பதை உணர்த்துவதே இந்த வெட்ட வெளிங்க. அதனால தாங்க சிதம்பரம் ஒரு ஆகாய தலமாக பூஜிக்கப்படுதுங்க. என்னங்க, சிதம்பர ரகசியத்தை பற்றி நான் தெரிந்து கொண்டதை உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். We are